19வது ஸ்லோகம். தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷோ. 19, 20 இந்த 2 ஸ்லோகங்களில் அசுர சம்பத்துக்களை உடையவர்களுடைய நிலையை பகவான் குறிப்பிடுகின்றார். தெய்வீக சம்பத்துக்களை உடையவர்கள் படிப்படியாக மோட்சத்திற்கு செல்வார்கள் என்று கூறினார். அசுர சம்பத்துக்களை உடையவர்களுடைய நிலை என்ன, அவர்களை நான் என்ன செய்கின்றேன் அதை கூறுகின்றார். 19வது ஸ்லோகம். தானகம் ஆசுரீஷு யோனிஷு க்ஷிபாமி. தான் என்றால் அவர்கள், அகம்னா நான் அவர்களை, 2வது வரியில் கடைசி பகுதி ஆசுரீஷு ஏவ யோனிஷு, அசுரர்களுடைய கர்ப்பத்தில், அதாவது அசுரயோனியில். ஆசுரயோனி அல்லது அசுரயோனி என்பது மிருகம் முதலிய ஜென்மங்களில் க்ஷிபாமி, அவர்களை நான் தள்ளுகின்றேன். அப்படிப்பட்ட ஜென்மத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். காரணம், அப்பொழுதுதான் அவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரமானது தீரும். அந்த சம்ஸ்காரத்தை அந்தந்த ஜென்மத்தில்தான் அவர்களால் தீர்க்க முடியும். பிறகு மற்ற சொற்களெல்லாம் மீண்டும் அசுரர்களை பகவான் வர்ணிக்கின்றார், அசுர சம்பத்தை உடையவர்களை வர்ணிக்கின்றார். தான் த்விஷதக, த்விஷதக என்றால் இந்த உலகத்தை வெறுப்பவர்கள், அனைவரையும் வெறுப்பவர்கள். மற்ற சொற்களெல்லாம் அசுர சம்பத்தை உடையவர்களுடைய வர்ணனை. த்விஷதக என்றால் வெறுப்பவர்கள். இங்கு யாரை வெறுப்பவர்கள் என்பதற்கு சங்கரர் பதில் கூறுகின்றார். சன்மார்க்க பிரதிபக்ஷ பூதான், சன்மார்க்கத்தில் இருப்பவர்களை வெறுப்பவர்கள். சன்மார்க்க பிரதிபக்ஷ பூதான், பிரதிபக்ஷம்னா எதிரியாக இருப்பது, நல்லவர்களை வெறுப்பார்கள். சன்மார்க்கத்தில் இருப்பவர்களை வெறுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நல்ல விஷயத்தை நாம் கூறினாலும், நல்ல அட்வைஸ் பண்ணாலும் அவர்களுக்கு கோபம்தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால் இவர்களிடம் நாம் எதுவுமே கூற முடியாது. நல்லதைத்தானே நான் கூறுகின்றேன்னு நம்ம மனதில் தோன்றும், ஆனால் அவர்களிடம் அது செல்லாது. த்விஷதகன வெறுப்பவர்கள், நல்ல பாதையில் இருப்பவர்களை, சன்மார்க்கத்தில் இருப்பவர்களை இவர்கள் வெறுப்பார்கள். பிறகு அடுத்த சொல் குரூரான். குரூரான் என்றால் ஹிம்சை செய்பவர்கள். ஆச்சார ரஹிதான், கலாச்சாரம் ஆச்சாரங்கள் அற்றவர்கள், தயை அற்றவர்கள். குரூரம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தயா, அன்பு, கருணை. குரூரம்னா கருணையற்றவர்கள். அதனால சில பேர் என்ன செய்வார்கள், சில பேர்த்துடைய மனசுல லேசா கருணை இருக்கும். மாமிசம் சாப்பிடுவர்களெல்லாம் என்ன சொல்வார்கள், சிலர் அதை கொலை செய்யும்போது பார்க்க மாட்டார்களாம். காரணம் என்ன, கொஞ்சம் கருணை உள்ளே இருக்குது, அதை பார்த்தோம்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா. அதனால் அதை பார்க்காம அது டேபிளில் இருக்கும்போது அது தெரியாது. அப்படி அவர்களையே அவர்கள் ஏமாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். அது உயிரோடு வதைக்கும் பொழுது பார்த்தா மனசு கஷ்டப்படுமா, ஆனால் சாப்பிடும்போது கஷ்டப்படுவதில்லை. சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அதை வதைக்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா கருணை இருக்கின்றது, கொஞ்சம் கருணை இருக்குது. அதுக்கு மேலே நாக்கு பெருசாக இருக்கிறதுனால
அந்த கருணை அது செல்லுபடி ஆகிறது கிடையாது. அப்படி குரூரம்னு சொன்னால் ஒரு உயிர் கஷ்டப்படும் பொழுது மனதில் இரக்கம் தோன்றாமை, மற்றவர்களை கொடுமைப்படுத்துதல், அப்படிப்பட்டவர்கள். ஆசுரீஷு யோனின்னு சொன்னார். அந்த ஆசுரீஷு யோனிக்கு ஒரு அடைமொழி சம்சாரேஷு, சம்சாரத்தில் இருக்கின்ற அசுரர்களுடைய யோனியில் அர்த்தம். சம்சாரேஷுங்கிற சொல் ஆசுரீஷு யோனிஷுங்கிற இடத்துல சேர்த்தி கொள்ள வேண்டும். சம்சாரத்தில் இருக்கின்ற அசுர கர்ப்பத்தில் அவர்களை நான் தள்ளுகின்றேன். இனி அடுத்த சொல் நராதமான். நர அதமான். நரகன மனிதர்கள், அதமகன கீழான, மனிதர்களுக்குள் கீழானவர்கள். அதமக அப்படின்னா கீழான, நரன மனிதர்களுக்குள் கீழானவர்கள். நர ஷரீர மிருக குணான் அப்படின்னு அர்த்தம். நர ஷரீரம்னா மனிதனுடைய சரீரத்தில் மிருகங்களுடைய குணத்துடன் கூடி இருப்பவர்கள். உடம்பு தான் மனுஷ உடம்பு, ஆனால் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா மிருகத்தினுடைய குணம். அதான் சொல்லுவார்கள், யாரோ ஒரு ஞானி ரோட்டினுடைய ஓரத்தில் படுத்து கிடந்தாராம். போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்துட்டு இது நாய் போகுது, இது நரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு மகான் போனாராம், ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னு சொன்னாராம். அப்படி மனித உடலில் மிருக குணங்களுடன் இருப்பவர்கள். எப்பொழுதுமே குரோதத்துடன் இருந்தால் அது ஒரு விதமான மிருக குணம். அப்படி மிருக குணங்களுடன் மனித உடலில் இருப்பவர்கள் நர அதமான். பிறகு க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான். இரண்டாவது வரியில் க்ஷிபாமினா தள்ளுகின்றேன், அஜஸ்ரம்னா மீண்டும் மீண்டும், ஒரு முறை அல்ல பல முறை மிருக ஜென்மங்களையேக்கு நான் அவர்களை தள்ளுகின்றேன். அடுத்த சொல் அசுபான். அசுபான் என்றால் நன்மையற்றவர்கள், அமங்கலான். சுபம், சுபம்னா மங்களம், நன்மை, நன்மையற்றவர்கள். இப்போ இந்த சொற்கள் எல்லாம் மீண்டும் அசுரர்களினுடைய வர்ணனை. இப்படிப்பட்ட அசுரர்களை அஜஸ்ரம் என்றால் எகெயின் அண்ட் எகெயின், மீண்டும் மீண்டும், புனக க்ஷிபாமி நான் தள்ளுகின்றேன். இந்த 19வது ஸ்லோகத்தில் பகவான் இவ்விதமான குணங்களை உடையவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் மிருகம் முதலிய ஜென்மங்களை கொடுக்கின்றேன். இனி 20வது ஸ்லோகம். ஆசுரீம் யோனிமா பன்னாஹா மூடா ஜென்மணி ஜென்மணி மாம ப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். மீண்டும் அவர்கள் அடைகின்ற கதியை பகவான் வர்ணிக்கின்றார். இதுவரை அசுர குணங்களை கூறி அசுர குணங்கள் உடையவர்களை வர்ணித்து அவர்களுடைய நிலையை கூறுகின்றார். ஆசுரீம் யோனிம் ஆபன்னாகா. ஆசுரீம் யோனிம் என்றால் அசுர யோனியை, அசுர ஜென்மத்தை, அதாவது மிருக ஜென்மத்தை, கீழான ஜென்மத்தை, ஆபன்னாகன அடைந்தவர்களாக. ஆபன்னாகன அடைந்தவர்கள், கீழான ஜென்மத்தை அடைந்தவர்களாக. இவர்கள் யார் என்றால் மூடாகா, மூடர்கள். மூடர்கள் என்றால் அறிவு அற்றவர்கள், விவேகமற்றவர்கள், மனித ஜென்மத்தை அடைந்து விவேகமற்றவர்கள். ஜென்மணி ஜென்மணி, ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் மாம் அப்ராப்ய ஏவ, என்னை அடையாமல், மாம்ன என்னை, அப்ராப்ய ஏவன அடையாமலேயே,
ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவர்கள் விதவிதமான உடலை எடுத்துக்கொண்டு, ஆனால் எந்த ஜென்மத்திலும் அவர்கள் என்னை அடையாமல், என்னை அடைய வாய்ப்பு கிடைக்காமல், மாம்ன என்னை அப்பிராப்ய ஏவ அடையாமலேயே. இப்போ இங்கே ஒரு விளக்காசிரியர் மிக அழகாக கூறுகின்றார். மாம் அப்படின்னு பகவான் கூறுவது என்னை அவர்கள் அடையாமல்ங்கிறதுக்கு, என்னை அடைய என்ன சாதனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த சாதனைகளை அடையாமல் என்று கூறுகின்றார். என்னை அடைய, என்னைனா ஈஸ்வரனை அடைய என்ன சாதனைகளை நம்ம அடையணுமோ அந்த சாதனைகளை அடையாமல், அதாவது ஈஸ்வர பிராப்தி சாதனம் அப்பிராப்பிய. இப்போ இறைவனை அடையணும்னா சில சாதனைகளை நம்ம அடையணும், அந்த சாதனைகளை கொண்டு சாதனையை மேற்கொள்ளணும், அதை அடையாமல். அதில் முக்கியமான சாதனை என்ன என்றால் மனுஷ்ய ஜென்மம், மனித சரீரம்தான் முக்கியமான சாதனை. பிறகு முமுட்சுத்துவம் வரணும், சத்சங்கம், எத்தனையோ சாதனைகள் அதற்கு பிறகு இருக்கு. இவர்களுக்கு மனித ஜென்மத்துக்கே வாய்ப்பு கிடைப்பதில்லை. மனித ஜென்மத்தையே அடைய முடியாமல், மனித ஜென்மத்தை அடைஞ்சால்தான் அவர்கள் மற்ற சாதனைகளை எல்லாம் செய்ய முடியும். இப்போ மனித ஜென்மமே ஒரு சாதனையாக இருக்கின்றது. அதனால தான் வேதாந்தத்துக்குள்ள வந்த உடனே மனித ஜென்மத்தினுடைய மேன்மையை தான் முதலில் பேசுவார்கள். முதல்ல அதிகமாக பேசுறது மனித ஜென்மத்தினுடைய மேன்மை. காரணம் என்ன என்றால், இந்த ஜென்மத்தை நம்ம பயன்படுத்தினால்தான் மோட்சத்தை அடைய முடியும். இகச்சேத் அவேதி தத சத்தியமஸ்தி என்று உபனிஷத் கூறும். இந்த ஜென்மத்திலேயே புரிந்து கொண்டால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்லை என்றால் மகதி வினஷ்டிகி, இதனுடைய லாஸ், இதனுடைய இழப்பு மிக மிக பெரியது. அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே இகைவ நரக வியாதேகே, நரக வியாதிக்கு யார் மருந்து தேடவில்லையோ, இங்கே இருக்கும் பொழுதே நரகத்துக்கு போகின்ற ஒரு வியாதி நமக்கு இருக்கான், அதுக்கு மருந்து தேடவில்லையோ, அவர்கள் மருந்தில்லாத இடத்துக்கு சென்றால் எப்படி மீள்வார்கள்? இப்போ மெடிசன் இருக்கிற இடத்துல ஒருவர் மெடிசனை பயன்படுத்தாமல் மருந்து இல்லாத இடத்துக்கு நோயோடு போனால் எப்படி இருக்கும்? அது மருந்தில்லாத இடத்துக்குள்ள நோயோடு போய் பார்த்தா தெரியும் எப்படி கஷ்டப்படுவோம்னு சொல்லி. அப்படி இங்கே தான் நமக்கு மருந்து இருக்கின்றது, அதை அவர்கள் அடையாமல், அந்த மருந்தை அவர்கள் அடையாமல். அதாவது ஒருவருக்கு ஒரு நோய் விட்டது, அந்த நோய்க்கு அவருக்கு என்ன மருந்து வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மருந்து அவருக்கு கிடைக்கல. அப்போ தான் அவர் அந்த மருந்தினுடைய அருமையை உணர்ந்தார். காரணம் என்னென்னா, அது மலை பிரதேசத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. உத்தரகாசின்னு சொல்லி ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்குது. அங்கே ஒரு சுவாமி இருந்தார், அவருக்கு ஒரு நோய் விட்டது. மருந்து இருக்குது, என்ன மருந்துன்னு தெரியும், ஆனால் அதுக்கு வழி இல்லை. அப்போ தான் அந்த மருந்தினுடைய வேல்யூவை உணர்ந்தேன்னு சொன்னார். அப்படி நமக்கு ஒரு நோய் அதனுடைய மருந்து இருக்கிற இடத்த நம்ம தவற விட்டால் அந்த நோயிலிருந்து மீள முடியாது. அப்படித்தான் இங்கு சொல்லப்படுகிறது. மாம் அப்பிராப்பிய, என்னை அடையும் சாதனையை அடையாமல், கௌந்தேய ஹே அர்ஜுனா, ததக அதற்கு பிறகு, யாந்தி அதமாம் கதிம், யாந்தி என்றால் அடைகிறார்கள், அதமாம் கதின் கீழான கதியை, மிக மிக கீழான நிலையை மீண்டும் அடைகின்றார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை பகவான் ஏன் இப்படி கூறுகின்றார் இந்த இடத்துலன்னு சொன்னால், நம்முடைய மனித ஜென்மத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும், காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும், அந்த அவேர்னஸ்க்காகத்தான் இதை கூறுகின்றார். இவ்விதம் சொல்வதனுடைய தாத்பரியம், நமக்கு எப்படியோ மனித ஜென்மம் கிடைச்சிருக்கு, இப்படியோ கொஞ்சம் முமுட்சுத்துவம் வந்திருக்கு, அதை காப்பாற்ற வேண்டும். கொஞ்சம் தீ பிடிச்சிருக்கு,
அதை அணையாமல் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த இடத்துல தான் நம்மை நாம் பண்படுத்த முடியும். மனித ஜென்மத்தை விட்டுவிட்டால் நம்மை பண்படுத்த முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் கூறியுள்ளார். இவ்விதம் இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் அசுர சம்பத்துக்களை உடையவர்களினுடைய நிலையை கூறி இந்த விளக்கத்தை இந்த ஸ்லோகத்துடன் முடிக்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சாரமான ஒரு கருத்தை கூறப் போகின்றார். எல்லா அசுர குணங்களையும் சாரமாக அடுத்த ஸ்லோகத்தில் கூறி இந்த விளக்கத்தை முடிக்க இருக்கின்றார். 21வது ஸ்லோகம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். இந்த அத்தியாயத்தில் அசுரர்களுடைய குணங்களை ஆரம்பித்து சென்ற ஸ்லோகம் வரை அவர்களினுடைய தன்மைகள், அந்த குணங்களையெல்லாம் விஸ்தாரமாக வர்ணித்து வந்தார். இந்த ஸ்லோகத்தில் சுருக்கமாக கூறுகின்றார். எல்லா அசுர குணங்களையும் சுருக்கமாக 3 குணங்களுக்குள் அடக்கி விடலாம்னு சொல்றார். இந்த 3 குணத்தில் எல்லா அசுர குணங்களும் அடங்கும். இந்த 3 குணத்தினுடைய வெளிப்பாடு தான் மற்ற குணங்கள்னு சொல்றார். எத்தனையோ அசுர குணங்கள் இருக்கு. இவ்வளவுதான் அசுர குணமா, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் பகவானுக்கு தெரியலையான்னு சில பேர் சொல்லலாம். இங்கே சொல்லாததெல்லாம் எனக்குள்ள இருக்கேன்னா, எவ்வளவு 1000 அசுர குணம் இருந்தாலும் பகவான் சொல்றாரு இந்த 3க்குள்ள அடக்கம். இந்த பிறகு இனியும் சொல்ல போறாரு, 1ல் அடக்கம்னு வேற சொல்ல போறார். இங்க 3, இனி அடுத்த ஸ்லோகங்களில் 1 சொல்ல போறார். அதில் இங்கே 3ஐ கூறுகின்றார். எல்லா அசுர குணங்களும் இந்த 3 குணங்களினுடைய எக்ஸ்பேன்ஷன், வெளிப்பாடு தான். அது என்னென்ன அப்படி சொல்லும் பொழுது எப்படி கூறுகின்றார்? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுனா வழி கேட்போம், இந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி. சில பேர்த்துக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கலாம். அதனால் பகவான் அதற்கு நான் வழி சொல்கிறேன்னு சொல்கிறார். யாருக்காவது நரகத்துக்கு ரூட்டு வேணும்னு சொன்னால் அதுதான் இந்த 3 குணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3ம் நரகத்துக்கான மார்க்கம் அப்படின்னு முதல் வரியில் சொல்கிறார். த்ரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம். த்ரிவிதம்னா 3, அந்த 3ஐயும் 2வது வரியில் சொல்கிறார். நரகஸ்ய துவாரம் இதம் த்ரிவிதம், இந்த 3 நரகஸ்ய துவாரம், நரகத்துக்கான பாதை, வழி. நரகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வழியை தெரிஞ்சுக்கணும், போகக்கூடாதுங்கிற ஆசை இருக்கிறவர்களும் இந்த வழியை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரியுமோ? இந்த வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக. பிறகு நரகம்னா என்ன, அது ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். நரகம்ங்கிறதை விளக்குகின்றார். நாசம் ஆத்மனக, தன்னுடைய அழிவு. நாசம்னா அழிவு, ஆத்மனகன தன்னுடைய, நம்மையே நாம் அழித்து கொள்வதுதான் நரகம். நம்மையே நாம் அழித்து கொள்வது நரகம். அல்லது 2 விதத்தில் சொல்லலாம். நரகத்திற்கும் இந்த 3, நம்மை நாம் அழித்து கொள்வதற்கும் இந்த 3 தான் துவாரம். யாருக்காவது நம்மையே நம்ம அழிச்சுக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த 3ஐயும் விடாமல் பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். என்னை நான் அழித்து கொள்ளக்கூடாது என்றால் இந்த 3ஐயும் விட்டுவிட வேண்டும். இந்த 3 நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மை நாம் அழித்து கொள்வோம், நரகத்திற்கு நாம் செல்வோம். இப்போ த்ரிவிதம், இந்த 3ம் நரகத்தினுடைய வாயில்.
இந்த மூன்றும் நம்மையே அழித்து கொள்வதற்கான காரணம். அந்த மூன்றும் என்ன? இரண்டாவது வரியில் கூறுகின்றார். காமக குரோதக ததா லோபக. காமம், குரோதம், லோபம் மூன்றுமே நமக்கு தெரிந்த சொற்கள் தான். காமம் என்றால் ஆசை, காமம் ஆசை. குரோதக கோபம், வெறுப்பு, ஆங்கர். லோபம், லோபம் என்றால் பகிர்ந்து கொள்ளாத மனநிலை, நமக்கே வேண்டும் என்கின்ற எண்ணம். லோபம்ங்கிறது தானத்துக்கு ஆப்போசிட்டு. தானம்னா நம்மகிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறது. லோபம்னா யாருக்கும் கொடுக்காமல் நாமே உட்கொள்ள வேண்டும், நாமே அனுபவிக்க வேண்டும்ங்கிற புத்தி. நாமேன்னு சொல்லக்கூடாது, நானே. இந்த நாமேங்கிற சும்மா சொல்கிற, நானே அனுபவிக்கணும், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. சில பேர் யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அது அவர்களுடைய லோபத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீங்களே சாப்பிடணும். ஒரு 10 ஆப்பிளை கொடுத்துட்டு நீங்களே சாப்பிடணும்னா அவர் பாவம் என்ன பண்ணுவார்? அப்படி நீங்களே சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது அவர்களுடைய லோபம். தானத்திலையும் கூட லோபம் இப்படி மறைஞ்சிருக்கு, லோபம். இப்போ காமக குரோதக லோபகன்னு சொல்லி இந்த மூன்றும் தான் துவாரமாக. இனிமேல் பகவான் சொல்ல போகிறார், இது எல்லாத்த விட இந்த மூன்றில் யார் தலைவன்னு சொன்னால் காமகன்னு சொல்ல போகின்றார், ஆசைதான்னு சொல்ல போகின்றார். அது எப்படி என்றால், இந்த ஆசைதான் இரண்டாக மாறுகின்றது. காமம்னா ஒரு பொருள் மீது நமக்கு இருக்கின்ற ஆசை. அந்த ஆசை என்ன ஆகின்றது? தடைப்படும் பொழுது, நமக்கு ஒரு பொருள் ஆசை இருந்தால் தான் கரெக்டாக அதில் அந்த ஆசைக்கு தடையாக சிலர் நிற்பார்கள். அப்போ அந்த தடை வரும் பொழுது தான் குரோதமாக மாறுகின்றது. நாம் ஆசைப்பட்ட பொருளை அடைவதற்கு யார் தடை செய்கிறார்களோ அப்பொழுது குரோதமாக, ஆசைதான் குரோதமாக மாறுது. நம்ம கோபத்தினுடைய அளவு ஆசையினுடைய அளவு கரெக்டாக இருக்கும். கோபத்தை மெஷர் பண்ணணும்னு சொன்னால் ஆசையை மெஷர் பண்ணோம்னா அதே அளவு தான் குரோதத்தினுடைய மெஷர்மெண்ட். நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். அது க்ரீட்டிங் கார்டாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 ரூபா வேல்யூ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸ் கண்ணாடி பொருளாக இருக்கலாம். அதை யாராவது உடைத்து விட்டார்கள்னு சொன்னால் அதிக கோபம் வருது. காரணம் என்னென்னா, அந்த பொருள் இருக்கிற மானிட்டரி வேல்யூ அல்ல, எமோஷ்னல் வேல்யூ. அதான் காமம்னு சொல்கிறது, ஆசை. அந்த பொருள் மீது அதிக பற்று இருக்கும் பொழுது அதிக கோபம் வருகின்றது. நமக்கு ஒரு பொருளை எப்போ டிஸ்போஸ் பண்ணலான்னு மனசில் நினச்சிட்டு இருக்கோம், அதை யாராவது போட்டு உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, உடனே தத்துவம் பேசிடுவோம். இதெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது, அதனால் பரவாயில்ல அப்படின்னு பேசிடுவோம். காரணம் என்ன? ஆசை இல்லை அந்த பொருளில். உடனே அந்த இடத்துல நமக்கு கோபம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக அங்கே சில தத்துவமெல்லாம் பேசிடுவோம். பரவாயில்ல, கை தவறி உடஞ்சிடுதுன்னு. நாம் விரும்பின பொருள் உடையிட்டும் அப்போ தெரியும் நம்மளுடைய சொரூபம். இப்போ இதிலிருந்து ஆசை தான் குரோதமாக மாறுகின்றது, உருவெடுக்கின்றது. சரி, ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, லோபமாக மாறிவிடும். கைக்கு கிடைக்காத வரைக்கும் கோபம், கைக்கு கிடைச்சிட்டா லோபம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படியே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது. அப்படி அதுவும் ஆசைப்பட்ட பொருளை கையில் இருக்கும்போது தான் லோபம். கையில் ஒரு பொருள் இருக்குது, அது மேலே ஆசை போயிடுதுன்னா உடனே தானகர்த்தாவாக மாறிடும், தானம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். காரணம் என்ன? அது மேலே ஆசை இல்லையே, விருப்பு இல்லையே. அப்படி ஆசைப்பட்ட பொருள் நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு லோப புத்தி வந்துடும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற பொருளில் பற்று அதிகமாகிவிட்டால் உடனே அது லோபமாக மாறிடும். லோபமாக மாறுதுன்னா அதை யாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம், மறைச்சி வைப்போம். அந்த லோபம்னு வரும் பொழுதே பயம் வந்துடும், யாராவது எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்களான்னு பயம் வந்துடும். பிறகு ஆசைப்படுற பொருளை அடையணுங்கிற எண்ணம் வந்துட்டதுனால வஞ்சன புத்தி வரும், ஏமாற்றலாங்கிற புத்தி வரும், உடனே பொய் சொல்ல தோணும், மீதி எல்லா அசுர குணங்களும் வந்துடும். இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒன்றை எடுத்தோம் அப்படின்னா
அதோடு எல்லாம் சேர்ந்து வந்துடும், ஒன்று மட்டும் தனியாக வராது. அதே போல் இந்த காமங்கிறது ஒன்று எடுத்தோம்னா அது ஒரு நூடுல்ஸ் போல் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்தாக தான் வரும். அப்படி இங்கே பகவான் வந்து இந்த இடத்துல மூணாக சொல்கிறார். ஏன்னா இந்த மூன்றும் தனித்தனியாக இருக்குது. பின்னாடி வந்து ஒன்று தான்னு சொல்லுவார், எல்லாம் ஆசைதான்னு சொல்லுவார். இப்போ இங்கே வந்து காமம், குரோதம், லோபம், இது என்ன ஆயிடுது, இந்த மூன்றுமே நம்முடைய சுபாவமாக மாறி விட்டது. ஆசைப்படுவது, பிறகு வந்து குரோதப்படுதல், பிறகு லோபப்படுதல். இதில் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இந்த ஆசை வந்து, ஆசையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, மனதில் தார்மீகமான ஆசை இருந்தால் அதை பகவான் இங்கு கூறவில்லை. தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகளை வந்து நரகத்தினுடைய வாயில்னு பகவான் கூறவில்லை. ஏன்னா அந்த ஆசை வந்து தவறு கிடையாது, அந்த ஆசை யாரையும் ஹிம்சை பண்ணிடார். தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகள் மனசில் இருக்கலாம். பிறகு தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகளே அதர்மமான வழியில் பூர்த்தி செய்யக்கூடாது. அப்போ அந்த ஆசையே அதர்மமாயிரும். தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை, எனக்கு பசிக்குது, அது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை தான். ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு கொடுக்காமல் வர்றேன்னா அது வந்து அதர்மமாயிருது. அப்படி தர்மத்திற்கு உட்பட்ட ஆசையும் தர்மப்படி பூர்த்தி செய்ய வேண்டும். சில ஆசைகளே அதர்மமாக இருக்கும், சில சமயங்களில் ஆசை தர்மமாக இருக்கும், அதை வந்து பூர்த்தி செய்கிற விதம் அதர்மமாக இருக்கும். அதுவும் இருக்கக்கூடாது. தர்மத்திற்கு உட்பட்ட ஆசை தர்மப்படி அதை பூர்த்தி செய்யும் பொழுது அதனால் வந்து சிரமம் இல்லை. அது வந்து நரகத்துக்கான பாதை அல்ல. அதர்மமான ஆசை அதர்மமான விதத்தில் பூர்த்தி செய்தல், அதை இங்கு பகவான் கூறுகின்றார். அப்போ நம்மளுடைய குரோத், நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதர்மமான ஆசைகளை விட்டுவிட வேண்டும், தர்மமான ஆசைகளை தர்மப்படி அனுபவிக்க வேண்டும். அதொன்று. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அதர்மமான ஆசையை விடணும், அதர்மமான வழியையும் விடணும். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, சரி நான் நேர்மையான ஆசையை வச்சுக்கிறேன், நேர்மையாக பண்ணுறேன்னு சொல்லி அளவுக்கு மீறி அனுபவித்தால், அது உணவாகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், மற்ற ஆசைகளாகட்டும், அளவுக்கு மீறி அனுபவித்தாலும், இப்போ ஒருவர் சொல்கிறார் நான் தர்மமான ஆசை சாப்பிடணுங்கிறது, தர்மமான என் கையில் இருக்கிற பணத்தை வச்சே சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு 25 பூரியை சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோமே, அப்போ இது என்ன ஆகும்னா அதுவும் நாசத்தை கொடுத்து விடும், ஆத்மனக நாசம். ஆகவே ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து மாடரேஷன். மாடரேஷன்னா அந்த ஆசைகளை நாம் அளவாக வைத்திருக்க வேண்டும். ஆசைகளினுடைய அளவு ரொம்ப குறைச்சிக்கணும். ஆரம்ப காலத்தில் சில போகங்களை எல்லாம் சாஸ்திரம் அனுமதிக்கின்றது தர்மத்துக்கு உட்பட்டு, அதை அளவாக வைத்திருக்க வேண்டும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து கர்மயோகா லெவலில் வந்துடும், அளவாக வச்சுருக்கணுங்கிறது. தேர்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அளவாக இருக்கின்ற ஆசையையும் பந்தப்படாத ஆசையாக மாற்றுதல். அபந்தக காமக. அபந்தக காமகன்னு சொன்னால், மனதில் ஆசை தோன்றுவதில் தவறில்லை. அந்த ஆசை தோன்றியவுடன் அந்த ஆசை நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் மனதை பாதிக்காத நிலைக்கு கொண்டு வருதல், அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஞானிகளிடம் இருக்கின்ற ஆசை. இப்போ ஞானிகளுடைய மனதிலையும் ஆசை இருக்குது. நார்த் இந்தியன் ஞானியை போய் கேட்டிங்கன்னா சப்பாத்தி வேணும்பார். சவுத் இந்தியன் ஞானியை போனால் அவருக்கு இட்லி பூரி தான், இட்லி தோசை தான் கேட்பார். காரணம் என்னென்னா அதுவும் சாய்ஸ். அப்படி அதே இது மற்ற நாட்டில் இருக்கிற ஞானியை கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பார். அப்படி ஆசை ஞானிகளிடம் எப்படி இருக்கும்னா, ஆசையும் இருக்கும், அது வந்து மாடரேட்டாக இருக்கும், தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் அது குரோதமாகவோ லோபமாகவோ மாறாது. நிறைவேறிட்டால் லோபமாகவோ, நிறைவேறவில்லை என்றால் குரோதமாகவோ மாறாது. என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்குள் இருக்கின்ற ஆசையை வந்து பந்தப்படாத ஆசையாக இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு குழு என்னன்னு சொன்னால், அந்த ஆசை தடைப்படும் பொழுது குரோதமாகாமலும் அந்த ஆசை நிறைவேறும் பொழுது லோபமாகாமலும் இருந்தால்,
தர்மத்துக்குட்பட்ட அளவான ஆசை, அது நிறைவேறும் பொழுது லோபமாக மாறக்கூடாது, அதை தடைப்படும் பொழுது குரோதமாக மாறக்கூடாது. ஆசை நரகத்துக்கு துவாரம்னு சொன்னால் மனதில் ஆசை இல்லாமல் எப்படி இருத்தல்ங்கிற கேள்வி வருகின்றது. இங்கே அதர்மமான ஆசை, அதர்மமான வழியில் பூர்த்தி செய்கின்ற ஆசை, அளவுக்கு மீறிய ஆசை, இந்த 3 கருத்தை சொல்லியுள்ளார். அதர்மமான ஆசை, அதர்மமான வழியில் பூர்த்தி செய்கின்ற காமம், பிறகு அளவுக்கு மீறிய ஆசை, பேராசை. அதை இங்கு பகவான் கூறியுள்ளார். ஒரே ஒரு வரியில் சொல்லிடலாம், பேராசை பெருநஷ்டம்னு சொல்லியிருக்காங்கல்லவா, பேராசை பெருநஷ்டம். அந்த பேராசை வழியாக சென்றால் கண்டிப்பாக நேராக நரகத்துக்கு போயிடலாம், ரூட்டே மாறாது, தப்பான ரூட்டே இருக்காது. பேராசையில் போய் விழுந்தால் டைரக்ட் பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போல்லாம் அப்படி தானே பஸ் இருக்குது, எங்கேயும் இடையில நிற்காம நரகத்திலேயே போய் ஸ்டாப் ஆகலாம். அந்த நரகம்ங்கிறது என்ன? ஆத்மனக நாசனம், நம்மையே அழித்து கொள்ளுதல். பிறகு குரோதம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏங்க கோபத்தை எப்படி நீக்கணும்னு சொல்லி. கோபத்தை நீக்கணும்னா இதனுடைய அப்பாவை யாருன்னு பார்த்தா ஆசைன்னு பார்த்துட்டோம். ஆசையிலும் தான் குரோதம் வந்துள்ளது. இப்போ அந்த குரோதம்ங்கிறது ஆசையினால் வந்தது. அப்போ ஆசையை மானிட்டர் பண்ண பண்ண குரோதமும் நீங்கும். பிறகு முக்கியமாக குரோதம் நீங்கணும்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், பிறகு ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல், பிறகு க்ஷமா, பொறுமை. இந்த 3ஐயும் வளர்க்க வளர்க்க கோபம் நமக்கு நீங்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுலேயும் இங்கே சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், 2வது மன்னித்தல், 3வது பொறுமை, க்ஷமா. இந்த 3ம் வளர வளர நமக்கு குரோதமானது குறையும். ஒரே நாளில் குரோதமெல்லாம் போயிடாது. நாளையிலேருந்து கோபத்தை விடுறேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அதுவும் ஒரு ஹேபிட், பழக்கமாக இருக்கின்றது. அந்த குரோதமும் மெதுவாகத்தான் நமக்கு நீங்கும். அந்த குரோதத்தையும் நீக்க வேண்டும். பிறகு அடுத்ததாக வந்தோம்னா லோபம். இது மனித இனத்தினுடைய குணம். மனித இனத்துக்குன்னு ஒரு குணம் இருந்ததுன்னு சொன்னால் அது லோபம், யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிடுவது. சில சமயங்களில் பெற்றோரே குழந்தைக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க, யாருக்கும் கொடுக்காமல் நீயே சாப்பிட்டு போய் விளையாடு, அங்கே போய் விளையாடாத, தின்பண்டத்தை எடுத்துகிட்டு போகாதே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொள்வார்கள், அதனால் நீயே சாப்பிடு. இப்படி லோபத்தை ஏற்கனவே சுபாவமாக லோபம் இருக்குது, அதுக்கு வளர்த்தி விடுவது, அந்த லோபத்தை வளர்த்தி விடுதல். அந்த லோபத்தினால என்ன இழப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா உண்மையிலே லோபத்தை விட்டுருவோம். அது நமக்கு தெரியறதில்லை. லோபத்தோடு நம்ம இருந்தோம்னா அதனோட இழப்பை நாம் உணர்வதில்லை. எப்படி என்றால், ஒரு வயதான ஒரு பேச்சுலர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வயதாகல, ஒரு 45 வயசு இருக்கும். அவருக்கு அவர் நல்லா பணம் சம்பாதிக்கிறார், சொத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப இருந்தது, வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தார், பணமெல்லாம் ரொம்ப இருந்தது, சந்தோஷமாக பணம் செலவிடணும். ஏனோ அவருக்குள்ள லோபங்கிற புத்தி இருந்தது. நண்பர்களெல்லாம் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு கஷ்டப்படுகிறீர்கள், உடல் கெட்டுட்ருக்கு, அதனால் வீட்டில் வயதான ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சமைத்து கொடுப்பார்கள், அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. இவர் ஒரு கண்டிஷன் போட்டார், அந்த அம்மா சமைக்கணும், இங்கிருந்து ஒரு பருக்கும் கூட எடுத்து சாப்பிடக்கூடாது, சமைச்சு கொடுத்துட்டு போகணும், 150 ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன், இப்படியெல்லாம் கண்டிஷன். இதுக்கு யார் சமைத்து கொடுப்பார்கள்? இதுக்கு வர்றதுக்கு யாரும் இல்லை. அதனால் என்னென்னா அவர் அதே ஹோட்டலில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போது இவருக்கோ பணம் ரொம்ப இருக்குது. இவர் நினச்சி இனி ஒரு வயதான ஜீவன் இங்கே இருக்கிறதையெல்லாம் நல்லா சாப்பிடட்டுமேனு மனசு இருந்திருந்தால் இவருக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும். கஷ்டப்பட்டு ஹோட்டலில் போய் அல்சரையெல்லாம் வர வச்சிருக்க வேண்டியது இல்லை. இப்போ இவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு மனம் இல்லாததுனால, பணம் இருக்கு ஆனால் மனம் இல்லை, அதனால் என்னாச்சுன்னா இவருக்கே கிடைக்கல. இவருக்கு எப்படி நல்ல உணவு கிடைக்கும்னா, இவருடைய பணம் இவருக்கே பயன்படவில்லை, அது அவருக்கே புரியல. இவருடைய லோபம் எப்படி நமக்கே இது பயன்படவில்லைங்கிறது புரியவில்லை. சில பேர்த்துக்கு சொத்து ரொம்ப இருக்கும்,
அது அவர்களுக்கே பயன்படாது. காரணம் என்னன்னா, லோபத்தினால். மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் பகவான் எப்படி விளையாடுவார் தெரியுமோ, அவனுக்கே கொடுக்காம பண்ணிடுவார். அவர்களுக்கே அவர்கள் கொடுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள்தான் பெரிய டோனர். ஏன்னா தானம் பண்ணுறவன் தான் அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான். இவர் தனக்கும் கொடுக்காம கடைசி காலத்தில் யாருக்காவது கொடுத்துட்டு போய்விடுவார். அப்படி இந்த லோபத்தினுடைய விளைவு சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டால் நம்ம மற்றவர்களுக்கு கொடுப்போம். இப்போ மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம்தான் நமக்கு நாம் கொடுத்து கொள்ள முடியும். ஆகவே லோபத்தையும் விட வேண்டும். லோபத்தை விட்டால் நாம் வாழ்க்கையை நன்கு அனுபவிப்போம். இந்த 3 தான் நரகத்திற்கான வழி. இப்படி சொல்லிட்டு கடைசியில் அர்ஜுனனுடைய முகத்தை பார்க்குறார் பகவான். அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தை கேட்குற மூடில் இருக்கான். உடனே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஒரு சின்ன அட்வைஸ் பகவான் கொடுக்கின்றார். தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத். ஆகவே இந்த 3ஐயும் விட்டு விடு. இது ஒரு அட்வைஸ் அர்ஜுனனுக்கு. தஸ்மாத் ஆகவே, ஏதத் த்ரயம் இந்த 3ஐயும் த்யஜேத் நீ விட்டு விடுவாயாக. நீ விட்டுவிடு அர்ஜுனா, அல்லது ஒருவன் விட்டுவிட வேண்டும். பொதுவாக அட்வைஸ் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன், கேட்டால் தான் கொடுக்கணும். ஒரு சாமிஜி ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். அங்கே அந்த பெரியவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் இருந்தார்கள். குழந்தைன்னா குழந்தைகளுக்கு வயசு 25 ஆகிடுது. அந்த பெரியவர் சாமிஜிக்கிட்ட கேட்டார், நீங்கள் எங்களுக்கும், அதாவது வயதான எங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்டார். அந்த சாமிஜி அந்த 2 பேர்த்துக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு தெரியுமோ? பெரியவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் உங்களுடைய பசங்களுக்கு, அதாவது 20-25 வயசான பசங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற அட்வைஸ். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். யாருக்கு? வயதானவர்களுக்கு. வயதானவர்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீர்கள். பிறகு அந்த இளைஞர்கிட்ட கேட்டார், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு. பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணலைன்னு. அவர் வேறு வழி இல்லாமல் பண்ணுங்கன்ட்டார். ஏன்னா அப்பா இருக்கார் அங்கே. அவர் என்ன அட்வைஸ் பண்ணார் அந்த இளைஞர்களுக்கு? பெரியவர்களிடம் அட்வைஸ் கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இப்படி டேலியாக இருக்குது. பெரியவங்களுக்கு அட்வைஸ் சின்னவங்களுக்கு பண்ணாதீர்கள், சின்னவங்களுக்கு அட்வைஸ் பெரியவர்களிடம் கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த இடத்துல பகவான் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். அட்வைஸ்ன்னு சொன்னால் சும்மா ஒரு அன்பில் சொல்வது என்ன, இந்த 3ஐயும் விட்டு விடு. ஒரு கால் அர்ஜுனன், நான் விடலைன்னா என்ன ஆகும், சரி விட்டால் என்ன கிடைக்கும், அடுத்த 2 ஸ்லோகத்தில் பதில் சொல்கின்றார். இந்த அட்வைஸை கேட்டு நடந்துட்டா என்ன பலன், கேட்கவில்லை என்றால் என்ன பலன், அதுதான் அடுத்த 2 ஸ்லோகங்கள். இப்போ 22வது ஸ்லோகத்தில் இங்கு பகவான் கூறிய உபதேசத்தை கேட்டால் என்ன பலன் என்றும், 23வது ஸ்லோகத்தில் கேட்கவில்லை என்றால் என்ன பலன் என்றும் கூறுகின்றார். 22வது ஸ்லோகம். ஏதைர் விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைத்ரிபிர்நரகம் ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராம் கதிம். சென்ற ஸ்லோகத்தில் கூறியபடி காமம், குரோதம், லோபம் இவைகளை விட்டால் என்ன பலன்? ஏதைஹி விமுக்தக கௌந்தேய. ஏதைஹின இவைகளிடமிருந்து, விமுக்தகன விடுபட்ட. ஹே அர்ஜுனா, கௌந்தேயன ஹே அர்ஜுனா, ஏதைஹி விமுக்தக இவைகளிடமிருந்து விடுபட்ட. இப்போ இவைகள்ங்கிறது எவைகள், அதை கூறுகின்றார்.
தமோத்வாரைஹி த்ரிபிஹி. த்ரிபிஹினா 3, தமகன இங்க நரகம், துவாரம்னா வழி. நரகத்திற்கு வழியாக இருக்கின்ற இந்த 3லிருந்து விமுக்தக நரக, விடுதலை அடைந்த மனிதன். நரகங்கிறது கடைசி சொல் முதல் வரியில். தமோத்வாரைகின தமசுக்கு துவாரமாக. இங்கே தமஸ்னா இருள், இருள்னா இங்கு நரகம் அல்லது துக்கம், ஆத்ம நாசனம், நம்மையே நாசப்படுத்துவதற்கு வழியாக இருக்கின்ற இந்த 3லிருந்தும் விடுதலையடைந்த மனிதன். இரண்டாவது வரியில் ரொம்ப அழகான சொல்லை கூறுகின்றார். ஆச்சரதி ஆத்மனக ஸ்ரேயக. ஆச்சரதினா செய்கின்றான், அந்த மனிதன் மேற்கொள்கின்றான். இவன் என்ன மேற்கொள்கின்றான்? ஆத்மனக ஸ்ரேயக. ஆத்மனகன தனக்கு, ஸ்ரேயகன நன்மையை, தனக்கு நன்மையை இவன் செய்து கொள்கின்றான். தனக்கு தான் நன்மை செய்து கொள்கின்றான். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், இல்லைன்னா தனக்குத்தான் தீமை செய்து கொள்வான்னு சொல்லுவார், இதை பின்பற்றவில்லை என்றால். இப்போ இந்த இடத்துல தனக்கு தானே நன்மை செய்து கொள்கின்றான். ஸ்ரேயகன இங்கு நன்மை. ஆச்சரதி அப்படின்னா மேற்கொள்கின்றான். நன்மையை மேற்கொள்கின்றான்னு என்ன அர்த்தம்னா நன்மைக்கான சாதனையில் ஈடுபடுகின்றான். இங்கே ஸ்ரேயகங்கிறதுக்கு ஸ்ரேயோ சாதனம், ஸ்ரேய சாதனத்தில் ஈடுபடுகின்றான். தன்னுடைய நன்மைக்கான சாதனையில் ஈடுபடுகின்றான். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா நம்முடைய நன்மைக்கான சாதனையில் நம்ம தான் ஈடுபடணும், நம்முடைய தீமைக்கான சாதனையில் நம்ம தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். சரி, அப்படி நன்மைக்கான சாதனையில் ஈடுபட்டால் என்ன கிடைக்கும்? ததக பிறகு யாதி பராம் கதிம், மேலான நிலையை அடைகின்றான். யாதினா அடைகின்றான், பராம் அப்படின்னா உயர்ந்த, கதிம் நிலையை, மேலான கதியை, நல்ல நிலையை இவன் அடைகின்றான். இங்க பராம் கதிம் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று பராம் மேலான சுகம், ஜீவன் முக்தியை அடைகின்றான், மேலான சுகத்தை அடைகின்றான். இறந்ததற்கு பிறகு என்னை அடைகின்றான், பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான், மீண்டும் பிறப்பதில்லை. இவ்விதம் சென்ற ஸ்லோகத்தில் பகவான் அனைத்து அசுர சம்பத்துக்களையும் சுருக்கமாக காமம், குரோதம், லோபம்னு அடக்கி இந்த 3ஐயும் விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை அட்வைஸ பண்ணி, இந்த உபதேசத்தை பின்பற்றுபவர்கள் தனக்கு நன்மையை செய்து பிறகு நல்ல நிலையை அடைகிறார்கள்னு கூறுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இதை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அடைகின்ற கதி என்ன அதை கூறுகின்றார் 23வது ஸ்லோகத்தில். யசாஸ்த்ர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதக ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். இங்கு சொன்ன உபதேசத்தை பின்பற்றவில்லை என்றால் அதை பகவான் கூறுகின்றார். யக யாரொருவன் சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய, உத்ஸ்ருஜ்ய என்றால் பின்பற்றாமல், விட்டு விட்டு. எதை? சாஸ்திர விதிம், சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை, சாஸ்திரம் கூறுகின்ற நியதியை, உத்ஸ்ருஜ்ய விட்டு விட்டு. இப்போ அடுத்த கேள்வி வருகின்றது, சாஸ்திரம் சொன்னதை நான் விட்டுட்டேன்னா
நான் எப்படி நடப்பேன், என்னுடைய நடத்தைக்கு என்ன தூண்டுதல். இப்போ நான் ஒரு விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும்னா ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கணும். சாஸ்திரம் சொல்வதனுடைய தூண்டுதலில் நான் நடந்தால் அது சரியான மார்க்கம். சாஸ்திரம் சொல்லதை விட்டுட்டேன்னா யாருடைய தூண்டுதல்னா ஸ்வபாவம், நம்முடைய இயற்கை. அந்த இயற்கை தான் ஆசை அல்லது காமம். அப்படி சாஸ்திரத்தினுடைய விதியை விட்டவர்கள் எதன் தூண்டுதலில் நடந்து கொள்வார்கள்? இங்கு கூறுகின்றார், காம காரதக வர்த்ததே. காம காரதகனா காமத்தின் வசப்பட்டு வர்த்ததே இருக்கின்றார்களோ, ஆசை வசப்பட்டு இருக்கின்றார்களோ. இப்போ இந்த இடத்துல பகவான் குரோதத்தையும் விட்டுட்டார், லோபத்தையும் விட்டுட்டார், வெறும் ஆசையை மட்டும் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த இடத்துல ஆசைதான் அனைத்திற்கும் காரணம், மூலம். காம காரதகன காம வசப்பட்டு, அது குரோதமாக மாறி லோபமாக மாறி இப்படியெல்லாம் மாறி அந்த வசப்பட்டு இருக்கின்றார்களோ. இப்போ இதிலிருந்து நம்மிடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு செயலும் சாஸ்திரத்தின் தூண்டுதல்ல வரலாம் அல்லது ஆசையின் தூண்டுதல்ல வரலாம். தர்மத்துக்கு உட்பட்டா சாஸ்திரத்தினுடைய விதி, தர்மத்தை மாறி போச்சுன்னா காமத்தினுடைய விளைவு, ஆசையினுடைய விளைவு அல்லது சாஸ்திரத்தினுடைய விளைவாக நம்முடைய செயல் இருக்கலாம். அப்படி சாஸ்திரத்தை விட்டுட்டு ஆசையின் வழி வந்தால் கிடைக்கின்ற நஷ்டம் என்ன? இங்கு 3 நஷ்டத்தை பகவான் கூறுகின்றார். முதல் நஷ்டம் நச சித்திம் அவாப்னோதி. சக அவன், சித்திம், இங்க சித்தி என்றால் சித்த சுத்தி, மன தூய்மை. ந அவாப்னோதி, மன தூய்மையை அடைய மாட்டான். ஆசை வசப்பட்டு வாழ்பவன் மனதை தூய்மைப்படுத்த முடியாது, மன தூய்மையை அடைய மாட்டான். சரி, ஒருவர் சொல்லலாம், எனக்கு மன தூய்மையெல்லாம் வேண்டாம். யாரு கேட்டால் மன தூய்மை? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறோமே என்றால், நீ ஆசை வசப்பட்டு போய் தர்மத்தை விட்டுட்டு போனால் லௌகிக இன்பமும் கூட கிடைக்காதுன்னு சொல்கிறார். அடுத்தது ந சுகம். ந சுகம்னா மானுஷ இன்பம், மனித சரீரத்தினால் அடையப்படுகின்ற மேலான இன்பம் அதுவும் கிடைக்காது. வெறும் மிருக சுகம்தான் கிடைக்கும்னு அர்த்தம். மானிட இன்பம். மானிட இன்பம்னு சொன்னால், நம்ம ஒரு புஸ்தகத்தை பார்த்தோம்னா, ஒரு புஸ்தகம் நம்ம கை கிடைச்சதுன்னா அந்த புஸ்தகத்தை படித்து அதிலிருந்து ஒரு இன்பத்தை அடைகிறோம். அதே புஸ்தகத்தை கழுதைக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோமே, அது என்ன இன்பத்தை அடையும்? அது ஒரு இன்பத்தை அடையும். அந்த இன்பத்தை நம்ம அடைஞ்சால் என்ன பிரயோஜனம்? சில பேர் புஸ்தகத்தை விற்றுட்டு தோசை வாங்கி சாப்பிடுவார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்னா, அதை படித்து அதிலிருந்து ஒரு சுகத்தை அனுபவித்து அது மானிட இன்பம், அது இவர்களுக்கு கிடைக்காது. ந சுகம். பிறகு ந பராம் கதிம், மோக்ஷங்கிற கதியும் கிடைக்காது. பராம் கதின்னா மோக்ஷம், மோக்ஷமும் கிடைக்காது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இஷ்டப்படி வாழ்ந்தால் ரொம்ப இன்பம்னு. இஷ்டப்படி வாழ்ந்தால் மிருகத்தனமான இன்பம், மிருகங்களுக்கு கிடைக்கிற இன்பம் தான் கிடைக்கும். தர்மப்படி வாழ்ந்தால் மனித இன்பத்தை நாம் அடையலாம், மனிதர்களுக்கு கிடைக்கின்ற மேலான இன்பத்தை அடையலாம். அதற்கு பிறகு சித்த சுத்தி, அதற்கு பிறகு மோட்சம், இவைகளையெல்லாம் அடையலாம். ஆகவே இங்கு சொன்ன அசுர சம்பத்தை எல்லாம் தியாகம் செய்யவில்லை என்றால் நமக்கு இழப்பு இவைகள். சாதாரண இன்பமும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது, சித்த சுத்தியும் கிடைக்காது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நிறைவுரை செய்கின்றார். 24. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேம் கார்யா கார்ய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம்
கர்ம கர்த்துமிகார்ஹசி. இங்கு மீண்டும் பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு அறிவுரை கூறுவதுடன் முடிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் மிக ஒரு முக்கியமான கருத்தை பகவான் வைத்துள்ளார். இந்த ஸ்லோகத்தை கேட்கும் பொழுதே ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அந்த சந்தேகம் எதை பற்றியதுங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். இதை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வர்றதா ஸ்ரத்தையை பற்றி. அந்த ஸ்ரத்தையை அடுத்த அத்தியாயத்தில் விளக்குவார். இப்போ இங்கே என்ன சொல்கின்றார்? தஸ்மாத், ஆகவே. இந்த ஆகவேங்கிறது பெரிய தஸ்மாத். ஆகவே இதுவரை சொன்னதை நம்ம மனதில் பதிந்து விட்டால், சாஸ்திரம் பிரமாணம் தே. தே அர்ஜுனா, உனக்கு சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரம்தான் பிரமாணம். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, பிரமாணம்ங்கிற வார்த்தை. உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். பிரமாணம்னா அறிவை கொடுக்கின்ற கருவி. எதில் பிரமாணம்? அதை விளக்குகின்றார். காரிய அகாரிய வியவஸ்திதௌ. காரியம்னா செய்ய வேண்டியது, அகாரியம்னா செய்யக்கூடாதது. வியவஸ்தான விஷயத்தில் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது எது என்ற விஷயத்தில் உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில், நீ எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் சாஸ்திரம்தான் உனக்கு கைடுலைன். அதுதான் வழிகாட்டி, அதுதான் பிரமாணம். அப்படின்னு சொல்லும்போதே வேற ஏதோ பிரமாணம் இல்லைன்னு பகவான் சொல்றார். சாஸ்திரம்தான் வழிகாட்டினா பிறகு எது வழிகாட்டி அல்ல? உன்னுடைய ஆசை, உன்னுடைய காமம் உனக்கு வழிகாட்டி அல்ல, சாஸ்திரம்தான் வழிகாட்டி. பாட்டிருக்கு, கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு சொல்லி, உன் மனசு போன போக்கிலே நீ போகலாமா, ஆசை போன போக்கிலே போகாதே. பிறகு எதன் போக்கில் போகணும்னா சாஸ்திரம் அழைத்து செல்கின்ற பாதையில். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன் வழியில் போ. உன்னுடைய கண்ணு மனது காலு எங்கே போகுதோ அதன் வழியில் போகாதே. அதன் வழியில் போனால் என்ன ஆகும்னா ஏற்கனவே சொல்லிட்டார். போனால் உனக்கு என்ன ஆகுங்கிற எச்சரிக்கையும் விடுத்து விட்டார். ஆகவே சாஸ்திரம்தான் உனக்கு பிரமாணம். காரியம் எது அகாரியம் எதுங்கிற விஷயத்தில். பிறகு இரண்டாவது வரியில் ஞாத்வா சாஸ்திர விதான உக்தம். இப்போ சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கின்ற காரணத்தினால், சாஸ்திர விதானம்னு சொன்னால் இந்த இடத்துல விதி உபதேசம், உக்தம்னு சொன்னால் சாஸ்திர விதியில் சொல்லப்பட்டதை, சாஸ்திரத்தினுடைய விதியை ஞாத்வா அறிந்து. விதானம்னா விதி, சாஸ்திரத்தில் சொன்ன நெறிமுறைகள். உக்தம்னா சொல்லப்பட்ட, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நெறிகளை. விதானம்னா நெறி, உக்தம்னா சொல்லப்பட்ட, சாஸ்திரத்தில் கூறப்பட்ட நெறிகளை ஞாத்வா அறிந்து. கர்ம கர்த்தும் ஈக அர்ஹசி. ஈக மனித ஜென்மத்தில், மனித வாழ்வில், இகன இங்கு. இப்போ மனித உடலில் மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இங்கு கர்ம கர்த்தும் செயலை செய்ய அர்ஹசி, நீ செயல் செய்ய வேண்டும், செயலை செய்வாயாக. அர்ஹசினா அதுக்குத்தான் உனக்கு அர்ஹதை இருக்கின்றது, கடமைப்பட்டவன் அர்த்தம். அர்ஹசி அப்படின்னா கடமைப்பட்டவன். யூ டிசர்வ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு சாஸ்திரம். நீ சாஸ்திரத்தின் சொன்னபடி தான் செயல்பட வேண்டும், வேறு ஆசை விட்டபடி செல்லாதே. அல்லது உன்னுடைய கபோல கல்பனை, உன்னுடைய மனசில் எது தோணுதோ அதன்படி நடந்து கொள்ளாதே. இப்போ நமக்கு நடக்கிறதுக்கு பாதையை சாஸ்திரம் போட்டு கொடுக்கின்றது. இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு
அப்படி என்றால் சாஸ்திரம் சொல்கிறது உண்மையா பொய்யான அதிலேயே சந்தேகம் வந்து விட்டால், அது மட்டுமல்ல, சாஸ்திரம் ஒன்றை சொல்கின்றது, அந்த சாஸ்திரம் சொல்கிறபடி நான் நடக்கணும்னு சொன்னால் அந்த சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்தில் எனக்கு என்ன இருக்கணும்? சாஸ்திரத்தினுடைய வாக்கியத்தில் பிரமாணத்துக்கு பிராமான்ய புத்தியை கொடுக்கிறது நம்முடைய ஸ்ரத்தை, நம்பிக்கை. சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இருந்தால் தான் சாஸ்திரம் சொன்னபடி கேட்போம். ஆகவே ஸ்ரத்தை மிக முக்கியமாகின்றது. பிரமாணம்ங்கிறது அறிவை கொடுக்கும் கருவி. இப்போ அறிவை கொடுக்கின்ற கருவியில் ஒருவர் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அந்த வாக்கியத்தில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் செயல்பட முடியும். அந்த வாக்கியத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் செயல்பட முடியாது. ஒருவர் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அந்த வாக்கியம் பிரமாணம், அந்த ஸ்டேட்மெண்ட் அறிவை கொடுக்கும் கருவி. அது எப்பொழுது அறிவை கொடுக்கும் கருவினா அதில் ஸ்ரத்தை இருந்தால். ஆகவே ஸ்ரத்தை முக்கியமாகின்றது. பிரமாணம்னு வரும்பொழுது ஸ்ரத்தை முக்கியமாகி விடுகின்றது. ஆகவே அடுத்த அத்தியாயம் நமக்கு ஸ்ரத்தையை பற்றிய விளக்கம் வருகின்றது. இவ்விதம் இப்போ இந்த அத்தியாயத்தில் பகவான் அசுர சம்பத்தை கூறி அதை பின்பற்றினா என்ன பலன், பின்பற்றவில்லை என்றால் என்ன இழப்பு என்று கூறி, இறுதியாக எது நட்பண்புகள் எது தீய பண்புகள்ங்கிற விஷயத்திலையும் நீ எப்படிப்பட்ட விதத்தில் நீ வாழ வேண்டுங்கிறதுல எல்லாம் சாஸ்திரம்தான் உனக்கு வழிகாட்டி. சாஸ்திரம் பிரமாணம் தே, சாஸ்திரம்தான் உனக்கு வழிகாட்டி என்று கூறி அந்த சாஸ்திரத்தை அறிந்து அதன்படி கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதுடன் முடித்துள்ளார். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே தைவாசுர சம்பத் விபாகயோகோ நாம ஷோடசோத்யாயக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.